ஹாய் காய்ஸ், வணக்கம். எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்று நமதுடைய ஆகஸ்ட் 17ஆம் தேதி தமிழகத்தினுடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் பிறந்த நாளுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். ஒரு மேலும் மேலும் சிறப்பாக பெரிய வெற்றி மடல்களை கையாள வேண்டும். அவருடைய ஆதிக்க போதீனம், அதாவது நல்ல சொற்பொழிவுகளை இந்தியா முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும். அவரை ஒரு சிறிய அம்பேத்கர் என்றும் ஒரு பெரிய பெரியார் என்றும் கலைஞருக்கு நிகரான பேச்சாளர் என்றும் பல முறை அவர்களை நம்ம உயர்த்தி சொல்லக்கூடிய தகுதி தராதரம் உள்ளவர். பணத்திற்காக எங்கேயும் விலை போகாமல், அடுத்தவர்களுக்கு ஜால்ரா தட்டாமல் தன் வாழ்க்கையை தள்ளினார். ஆனால் இருந்தும் தன்னுடைய மக்களுக்கு இன்னும் முழுமையான போதிப்புகளை கொண்டு செல்ல முடியலை என்பதுதான் அவருக்கு மன வருத்தம் இருக்கிறது என்பது நன்கு அறிந்த விஷயம். ஆதலால் மேலும் மேலும் அவருடைய சிறப்பான அரசியலுடைய வெற்றி பயணத்தை தொடங்கி 1000 ஆண்டுகள் இந்த பூமியில் அவர் பயணிக்க வேண்டும். எந்த நோய் நொடி இல்லாமல் இன்னும் இந்த மக்களுக்கு விடியலை கொடுத்து மேலே கொண்டு வருவதற்கான நல்ல வழிகளை வகுக்க வேண்டும். ஒரு அன்பான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், பாமகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தற்காலிகமாக இருக்கிற சௌமியா மேடம் அவர்கள் அவரை பற்றி புகழ்ந்து சிறப்பு ஆற்றியிருக்கின்றார்கள். இதற்கு முன்பே காடுவட்டி குருவும் இவரும் ஒன்றாக இருக்கும்போதும் சிறப்பு ஆற்றியிருக்கின்றார். இவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்தால் பெரிய அரசியல் படைப்புகளை படைக்கலாம் என்று தெரிந்துதான் இந்த குள்ளநெறி விளையாட்டுகளை இரு ஜாதிகளை பிரித்து வைத்துள்ளது. அதனால் மேலும் மேலும் இது ஒரு சிறப்பு வழிகாட்டும். இந்த நட்பு நீடிக்க வேண்டும் என்பது என்னோட கருத்து கணிப்பு. ஆனால் அது எந்த வழியில் போய் முடியுமோ, எந்த வழியில் அது போய் சேருமோ என்பது நமக்கு தெரியாது. அவருடைய முயற்சியில் நல்ல குணம் கொடுத்த அவரை சார்ந்த மக்கள் நல்ல படிப்பிலும் எந்த ஒரு கெட்ட பழக்க போதையில் விலை போகாமல், குடியில் விலை போகாமல், சொந்த குடும்பத்தையும் தன்னை சார்ந்த மனிதர்களும் பெருமையாகவும் வசதியாகவும் வைக்க வேண்டும். அதை அவர் போதித்தது போல அவருடைய சிறு குட்டி சிறுத்தை குட்டிகளெல்லாம் பின்பற்ற வேண்டும். யாரும் போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது. தாய் தந்தைகளை எப்போதும் தகாத வார்த்தைகள் பேசாதே, மனைவி பிள்ளைகளை பத்திரமாக பார்த்திருக்க வேண்டும். அவர் இந்த உலகத்தில் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளும் தான் பிள்ளைகள் என்று எண்ணி வாழ்கின்றார். அவர் எண்ணம் போல் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய திறமையும் அவருக்கு எப்போதும் பலமாக இருக்க வேண்டும். இந்த நாள் எந்த நாளும் சிறப்பாக அன்பு உள்ளம் கொண்ட தொல்காப்பியன் திருமாவளவனுக்கு நன்றியை தெரிவித்து அந்த கட்சியினுடைய பெரும் வெற்றியினுடைய பொறுப்பாளராக அவர் இருக்க வேண்டும் என்று என் மனமாற வாழ்த்துக்கள். தலைவா, வணக்கம். மேலும் மேலும் எந்த நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாள் இந்த பூமியில் எல்லாருடைய அரசியலோடு நட்பு வளர்த்து கொண்டு இன்னும் நீங்கள் தலை சிறந்த மனிதராக நிற்கின்றீர்கள். இந்த மக்களை பள்ளத்திலும் குள்ளத்திலும் இருக்கின்ற மக்களை வெளியே கொண்டு வர உங்களை தவிர வேறு யாராலும் முடியும் என்பது என்னோட கருத்து. இந்த கருத்தை மெய்யில் கொண்டு அந்த மக்களுக்கு படிப்பும் பணமும் முன்னேறக்கூடிய வழியும் நீங்கள் வழி வகுக்க வேண்டும். இந்த நாள் உங்கள் நாள் நல்ல நாளாக அமைய